திருக்குறள் குறள் 18 எனையத்தும் தீயவை தீயல்ல நோயால் தீயவை தீய. திருவள்ளுவர் இங்கே ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார். வாழ்க்கையில் பல விஷயங்கள் இது தீமை என்று நமக்கு தெரியும். வறுமை, தோல்வி, வலி, துன்பம். ஆனால் அவை எல்லாம் உண்மையான தீமையா? ஒரு சிறிய தமிழ் கிராமத்தில் கண்ணன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தன. வேலை இல்லை, பணம் இல்லை. ஆனால் அவன் மனம் தூய்மையாக இருந்தது. யாரிடமும் பொறாமை இல்லை, யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை. அதே கிராமத்தில் மற்றொருவர் இருந்தார். அவரிடம் எல்லாம் இருந்தது: பணம், புகழ், அதிகாரம். ஆனால் மனதிற்குள் அகந்தை, பொறாமை, கோபம் நோய் போல் வளர்ந்தது. ஒருநாள் கிராமத்தில் ஒரு சிறிய பிரச்சனை வந்தது. கண்ணன் அமைதியாக தீர்வு சொன்னான். அவன் சொன்னது அனைவருக்கும் நன்மை செய்தது. ஆனால் அந்த அதிகாரி தன் அகந்தையால் அந்த தீர்வை மறுத்தார். அதனால் பிரச்சனை பெரிதானது. அப்போது அனைவருக்கும் ஒரு உண்மை புரிந்தது: வறுமை தீமை அல்ல, தோல்வி தீமை அல்ல. மனதை நோய் போல் கெடுக்கும் அகந்தை, பொறாமை, கோபமே உண்மையான தீமை. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார்: நோயால் தீயவை தீய. மனதை சுத்தமாக வைத்தால் வாழ்க்கை தானாகவே ஒளியடைந்துவிடும். இதுதான் திருக்குறள் குறள் 18 நமக்கு சொல்லும் வாழ்வியல் பாடம். Thank you for watching. Like, share, subscribe.